நம்ம இன்னைக்கு செய்ய போற ரெசிபின்னு பாத்தீங்கன்னா மாங்காய் வச்சு தான் ரொம்ப ஃபேமஸா இப்ப வைரலா இருக்கும். மாங்காய் சம்பந்தி தான் செய்ய போறோம். இந்த மாங்காவை தோலை நல்லா சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மாங்காவை நல்லா அரிஞ்சு வச்சாச்சு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஒரு 4 மிளகாய் வத்தல் போட்டுக்கலாம், ரெட் சில்லி. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த மாங்காவை போட்டுக்கலாம். ஒரு 5 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். இதை நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மெயினானது ஒன்று சொல்லலை, எல்லாரும் கேட்கணும்ல, அதுக்காக தான் இதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இது சம்மந்தி அப்படின்னா தேங்காய் வேணும் இல்லையா? ஸோ ஒரு கை தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ இதை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், அரைச்சாச்சு பாருங்கள். நம்மளோட மாங்காய் சம்மந்தி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாதத்தில் ஒரு சின்ன உருண்டை எடுத்து இப்படி போட்டு இதை நல்லா இப்படி பிசைஞ்சு சுட சுட சாதத்தோட போட்டு இப்படி பிசைஞ்சு இதை எடுத்து அப்படி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அல்டிமேட். மிக்சியில் போட்டு நல்லா குறைன்னு 2 வாட்டி அரைச்சி எடுத்தோன்னா நம்மளோட மாங்காய் சம்மந்தி ரெடி ஆகிடும். நீங்களும் இந்த ஈஸியாக சிம்பிளான ஒரு மாங்காய் சம்மந்தியை ட்ரை பண்ணுங்கள். இந்த வெயிலுக்கு டக்குன்னு செய்கிற மாதிரி இந்த ரெசிபிஸாக நானும் போடுறேன். நீங்களும் செஞ்சுருங்க. ரொம்ப நேரம் கிச்சனில் இருக்காமல் இந்த மாதிரி சின்ன சின்ன ரெசிபிஸாக பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பாபா ஃப்ரெண்ட்ஸ்.